Hello friends, நம்ம இன்னைக்கு எந்த வித சாஃப்ட்வேரும் இல்லாமலுக்கு எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு எந்த சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்க நார்மலா உங்களோட வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் யார் சரி ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு ப்ளே பண்ணுங்க. நான் வந்துட்டு சுஃபியான் என்றவரோட ஸ்டேட்டஸ் இப்போ ப்ளே பண்ண போறேன். இப்போ நான் ரெண்டு ஸ்டேட்டஸையுமே வியூ பண்ணிட்டேன். வியூ பண்ணுறதுக்கான காரணம் என்னச்சுன்னா, அந்த ஸ்டேட்டஸை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் நம்ம டவுன்லோட் ஆனாலும் உங்களோட கேலரியில் காட்டாது. அதைத்தான் எப்படி நம்ம இப்போ எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட ஃபைல்ஸ் மேனேஜரை ஓன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. உங்களோட ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த இடத்துல ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்துட்டு டிசபிள் ஆகி இருக்குது. அதை எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணிவிட்டு உங்களோட டிஃபால்ட் மீடியா ஸ்டோரேஜ், அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா இன்டர்னல் போங்க, எஸ்டி கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்டி கார்டு போங்க. நான் வந்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் வாட்ஸ்அப் போயிட்டு அதில் மீடியா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் .status அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை ஓன் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கு நாம் இதுவரைக்கும் பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு இருக்கிற ஃபைல்ஸ் பெர்மனண்ட்டாக இருக்காது. 1 டேக்கு அப்புறமா வந்துட்டு இது டெலிட் ஆகிரும். அந்த மாதிரி தான் அதை செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் அங்கே பார்த்த அதே ஸ்டேட்டஸ் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த வீடியோ. இந்த ஃபைல் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் அவசியம்னு சொன்னால் நீங்கள் இதை வந்துட்டு காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல இதை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி சேவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த ஃபைலை வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வச்சுக்கொள்ள இயலும். இப்போ நான் இதை வந்துட்டு காப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக நான் இந்த ஃபைலை வந்துட்டு எனக்கு தேவையான மட்டும் வச்சுக்கொள்ள இயலும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டேட்டஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.